எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவன் குறித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று குழும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இந்த நிமிட நோட்டமாக அல்லாஹுடைய மகத்தான அருளால் இறைவனை நினைவு கூறுவோம். திக்ருல்லா என்ற தலைப்பின் கீழ், திக்ர் என்பது வெறுமனே சில வார்த்தைகளை சொல்வதை மட்டும் குறிக்காது, விரிவான பொருள் கொண்ட ஒரு சொல். திக்ர் என்ற வார்த்தைகளும் இபாதத் என்ற வார்த்தையும் பிறப்பு முதல் இறப்பு வரை செய்கின்ற வகையில் ஆதாரத்தோடு செய்கின்ற ஒவ்வொன்றும் திக்ர் தான் என்பதற்கான ஆதாரங்களை நிறைய பார்த்தோம். கடைசியாக நேற்று பார்த்தேன்ன, ஒரு அடியான் மனதில் அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ்வும் அவனை மனதில் நினைக்கின்றான் என்ற ஆதாரத்தின் அடிப்படையில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைதான் சொல்லக்கூடிய திக்ர அதுல பேசல, மனதால் நினைப்பதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ வெறுமனே சுப்ஹானல்லாஹ் சொல்றது எப்படி அர்த்தம் வைக்கிறது? அப்ப தப்பான அர்த்தத்தை மட்டும் நம்மகிட்ட ஒன்று சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரம் தரும். எல்லா நிலையிலையும் இறை நினைப்புல இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லா இடத்துலையும், திருமண சபைகளா இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், கூட்டாக ஜமாத்தாக இருந்தாலும், கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது, குழந்தை குட்டிகளை வளர்க்கிற பொழுது, எல்லா இடத்துலையும் திக்ர் செய்யறதா எப்படி செய்யறது? எல்லா இடத்துலையும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கன்னு அர்த்தம் வைக்க முடியாதானே? எல்லா இடத்துலையும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கன்னா சண்டை வரணும். அப்படி வாய்ப்பு இல்லை. சாத்தியம், மனிதனுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றை அல்லாஹ் ரசூல் சொல்ல மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் திக்ர் சொல்ல சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்டா, நன்மைகளை செய்ய வேண்டிய இடத்துல செய்யுங்க, ஆதாரத்தோடு செய்யுங்க. ஆதாரம் இல்லாத பிதஅத்தான சபைகளை புறக்கணிங்க. பிதஅத்துல இருந்து புறக்கணிக்கிறது திக்ர் தான். இதை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, எப்போதும் உன் நாவை இறைவனை நினைவுறுவது விட்டும் காய செஞ்சு விடாதே என்று சொல்றாங்க. சஹீஹ் புகாரியில, இப்னு மாஜால 3783, சுனன் இப்னு மாஜா 3783, சுனன் திருமிதியில 3297வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறார், இன்ன ஷராஇயல் இஸ்லாமி கது கஃபரத் அலைய ஃபஅக்பிர்னி பிஷைஇன் அத்தஷப்பத் பிஹி. யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துடைய கடமைகள் நிறைய இருக்குல்ல. பிறப்பு முதல் இறப்பு வரைன்னா எங்கெல்லாம் சட்டம் இருக்கு? திருமண சட்டங்கள், குழந்தை வளர்ப்பு சட்டங்கள், ஃபராயில் மார்க்க அடிப்படையில் வாரிசுரிமை சட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து ஈத்திகாவுடைய சட்டங்கள், அக்கீகாவுடைய சட்டங்கள், மசாயில் தொழுகை சட்டங்கள், நோன்பு சட்டங்கள், ஹஜ்ஜி, உம்ரா, எவ்வளவு சட்டங்கள் இருக்குது. இந்த 50 நம்ம படிச்சு என்னைக்கு சொர்க்கம் போறதுங்கிறது ரொம்ப பெருசா தெரியுது. நிறைய இருக்கு, எல்லாத்தையும் படிக்கணும்னா சாத்தியம் இல்லை. அவர் கேட்காரு, ரொம்ப அதிகமா இருக்குது இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, அதை நான் ஊன்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அதையே கொண்டே நான் சொர்க்கம் செல்ற மாதிரியான ஒரு அம்சத்தை சொல்லுங்க, அத்தஷப்பத் பிஹி அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஸாலு லிஸானுக ரத்பன் மின் திக்ரில்லாஹ், உன்னுடைய நாவை அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் காய செய்து விடாதே, ஈரமாகவே வைத்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இங்க என்ன அர்த்தம் வருதுன்னா, நாக்கை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாமோ எல்லா இடத்துலையும் ஈரமாக்கணும் திக்ர கொண்டு. சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு வருது இதுல, இந்த ஹதீஸ்ல எப்படி வருது? சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு தானே. சுப்ஹானல்லாஹ் சொல்லும் போது நாக்கு ஈரமா இருக்குன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ் நாக்கு ஈரமா இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர் நாக்கு ஈரமா இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் நாக்கு ஈரமா இருக்கு. ஈரமா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, நாக்கு சொல்லாம தான் ஈரமா தான் இருக்கு. ஒண்ணுமே சொல்லல, நாக்கு ஈரமா இருக்குமா காஞ்சிருமா? நாக்கு ஈரமா தான் இருக்கு. அதுல வந்து டேஸ்ட் பட்ஸ் இருக்குது, சுவை நாளங்கள் இருக்குது, சுவை உணர்வு தூண்டக்கூடிய சின்ன பிரஷ் மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறான். பெரிய நல்ல டெலஸ்கோப்ல எடுத்து கூட்டு நுண்ணோக்கி வச்சு நம்ம பெருசா பார்த்தோம்னா அப்படி பெருசா ஊசியா இருக்கும். அதுல இருந்து உமிழ் சிறப்புகள் வரும். அது ஈரமாத்தான் இருக்கு. சும்மாவே இருந்தாலும் ஈரமாத்தான் இருக்கு. சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் ஈரமாத்தான் இருக்கு. சொல்லாம அப்ப என்ன சொல்ல வராங்க? சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கிறத இந்த ஹதீஸ்க்கு மாத்திடக்கூடாது. இது அதையும் குறிக்குது இந்த ஹதீஸ்.
ஆனா இது என்ன அர்த்தம்னு கேட்டா சுப்ஹானல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டாங்க பாருங்க. அதான் பிரச்சனை. இந்த ஹதீஸையெல்லாம் அறிஞர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா சொல்லுவாங்க. ஆனா இது அது மட்டும் குறிக்கல. எல்லா இடத்துலயும் சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது. நாக்கை ஈரம் வைக்கிறதுன்னா அல்லாஹ் நிலை கூறுறது. எங்கெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. மனுஷன் எங்கெல்லாம் பேசுவான்? தூங்கும்போது பேச மாட்டான், கனவுல பேசுவான். நாக்கு காஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அது மேட்டர் இல்லை. உயிரோடு இருக்கும்போது முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மனைவிட்டு பேசுவான், பிள்ளைகிட்ட பேசுவான், வாக்கியாட்ட பேசுவான், மாணவன்கிட்ட பேசுவான், போராட்டத்துல பேசுவான், ஆர்ப்பாட்டத்துல பேசுவான். எங்கெல்லாம் பேச வாய்ப்பு இருக்கு? வியாபாரத்துல பேசுவான், முக்கிய வாங்க பேசுவான். எங்கே அது சுபஹானல்லாஹ் திக்ர் செய்ய இபாதத்துக்கு எல்லா இடத்துலயும் பேச போறோம். தொழுகையில பேசுறோம்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வோட பேசுறோம் சில சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கு. எங்கெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லா இடத்துலையும் இருக்கு, சொல்வதற்கு வாய்ப்பு இருக்க எல்லா இடத்துலையும் இருக்கு. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அங்கெல்லாம் என்ன செய்? சட்டத்துக்கு மாத்தமா செஞ்சிடாத, இறைவனை நினைவு கூறக்கூடிய சொற்களை சொல்லுங்கள். பேசுவது சம்பந்தமா சொல்லப்பட்டுச்சு. எப்போதெல்லாம் பேசுவோம்? வியாபாரம் பார்க்கணும் பேசுவோம், ஹலாலா வியாபாரம் பாருங்க. அங்க திக்ருக்கு மாத்தமா செஞ்சிடாத. திக்ருனா வேதம், திக்ருனா அந்த ஞானம், ஹிக்மத், ரெண்டவே குர்ஆன் சொல்லு. இந்த ரெண்டு திக்ருக்கு எதிராக மாத்தமா பேசுறாத, கலப்படம் பண்ணி வியாபாரம் பார்த்துறாத, உண்மையை மறைச்சு வியாபாரம் பார்த்துறாதன்னு அர்த்தம். அப்ப பேச வேண்டிய இடத்துல கொடுக்கல் வாங்கலில் திக்ரு என்னன்னு கேட்டால் அல்லாஹ் ரசூல் சொன்ன ஹலால் ஹராமை பேணி ஒழுங்கா வியாபாரம் பார்க்கறது. இந்த திக்ரு ஒழுங்கா செய்யறாங்களா முஸ்லிம்கள்? சுப்ஹானல்லாஹ்னு முதல் ஒரு சில நின்று தாரியா பெருசாத்துக்கோ துப்பாலாம் போட்டுருக்கோம், எல்லாம் ரைட்டா செய்யும். முதல் ஆளா போய் நின்று சபுல தொழுதுட்டு வட்டி வாங்கலாம். இப்போ என்னப்பா இங்க நின்று திக்கிறானா சொல்லிய, அதுக்கு திக்ருக்கு எதிராக போய் வெளியே நிற்கிறிய. அப்போ அவன் என்ன நினைச்சிட்டோம்னா சுப்ஹானல்லாஹ் மட்டும்தான் திக்ருன்னு நினைச்சிருக்கான். நிறைய திக்ரு செய்யற சுப்ஹானல்லாஹ் கூட்டம் எல்லாருக்கும் எல்ஐசி போட்டு வச்சிருக்கான். கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நேரடியா கேட்டாச்சு, நிறைய தப்லீக் ஆள் கேட்டான். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அப்போ உங்க பிஜே ஏதாவது சொல்லுவாரு, உங்க ஜமாத் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு, நீங்க கலாண்டிய நாளைக்கு கராம்பிய உங்க பின்னாடி வர முடியுமா? இல்லைங்க, உங்க மதுகப்புலையாவது ஆதாரம் காட்டுங்க, ஷாஃபி இமாம் இப்படி சொன்னாரு எல்ஐசி போடலாம்னு. விவரம் தெரியாதவங்களா இருக்கீங்க நீங்க, நீங்க உலகத்துல வாழ மாட்டீங்க. அப்ப நம்மளுக்கு விவரத்தை சொல்லித்தாராங்க. எல்ஐசி நீயும் போடு, இதை திக்ரு, இது என்ன மாணவர்கள் திக்ருன்னு சுப்ஹானல்லாஹ் எப்படி சொல்றது உதவிச்சா? சுப்ஹானல்லாஹ் முதலமைச்சர் சொல்லிட்டு வெளியே வட்டி வாங்குறது, எல்ஐசி பாலிசி, அந்த பாலிசி, இந்த பாலிசி, உலகத்துக்கு எல்லா பேங்க் சிஸ்டத்துலயும் அவர் சைன் போடுவாரு. எதுக்குன்னு அந்த திக்ரு? அப்ப அவன் என்ன நினைச்சிட்டான்னா சுப்ஹானல்லாஹ் மட்டும் வாழ்க்கை நினைச்சிட்டான். எங்கெல்லாம் பேச வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஹலால் ஹராம பேணு. அல்லாஹ்வுடைய ஞானத்தையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் தூதராகிய ஞானத்தையும் ஹிக்மத்தையும் பேசுன்னு அர்த்தம். மனைவிட்ட பேசு, நண்பர்கள்ட்ட பேசுவோம். திக்ரு சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லா நாங்க தெருக்கள்ல பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. தெருக்கள் நின்று பேசாதீங்க, அது மற்றவங்களுக்கு முகம் சுழிக்கிற மாதிரி கூட்டம் போடாதீங்க தெருக்கள்ல என்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்பெல்லாம் கடுமையான சட்டம் போட்டா நாங்க என்ன செய்யறது? எங்களுடைய நண்பர்களை சந்திக்க நேரம் அதை கொஞ்சம் மனசு விட்டு பேசுவோம், அதையும் நீங்க இவ்வளவு கடுமையா சொல்லி எங்களை நிர்பந்தப்படுத்தினா நாங்க பேசாம இருக்க முடியாது, யாரும் சொல்ல வேற ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் கட்டி கட்டாயம் பேசிட்டு ஆகணுமோ? சரி, அப்படின்னா நீங்க தெருவுக்குரிய உரிமைகளை கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தெருவுக்குரிய உரிமையை கொடுத்தா ஓகே பேசிக்கலாம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, தெருவுக்குள்ள உரிமைனா என்ன, பாதைக்குள்ள உரிமைனா என்ன அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பார்வையை தாழ்த்துவது, வருவோருக்கு சலாம் சொல்வது, ரத்து சலாம், சலாம் சொல்லுவருக்கு பதில் சொல்வது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பார்வையை தாழ்த்தணும், அந்நிய பார்வை. அப்ப அது தெருவுடைய உரிமை. பிறரை பயங்காட்டுற மாதிரி நினைச்சக்கூடாது, நம்ம பேசிக்க நிக்க கூடாது, அமைதியா பேசணும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் தெருவுக்குள்ள உரிமையா நமக்கு நினைச்சாங்க. இது திக்ருன்னு இருக்கும். தெருவுல நீங்க பேசணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த திக்ரை செஞ்சுக்கிட்டு தான் பேச முடியும். திக்ருக்கு மாத்தமா நீங்க சலாம் இல்லாம அந்நிய பார்வை விஷயத்துல கடுமை காட்டாம நீங்க இருப்பீர்களானால் நீங்க பாதையில திக்ரு ஒழுங்கா செய்யலன்னு என்னோட புரியுதா? இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ பேச வேண்டிய எல்லா இடத்துலையும் பேசுவதும், பேசக்கூடாத இடத்தில் அமைதியா இருப்பதும் திக்ருன்னு இந்த செய்தி சொல்லுது. நீங்க நாக்கை இறைவனின் நிறை கூறுவதை விட்டு காய செய்து விடாத ஈரமாவே வைத்திருந்தால் இதுக்கு வெறும் சுப்ஹானல்லாஹ்னு மட்டும் அர்த்தம் வச்சிடக்கூடாது. எல்லா இடத்துலயும் உண்மையை பேசுங்க, நேர்மையான சொல்லுங்க, நீதியை போதிங்க என்று பொருள். பொய் புரட்டு ஆபாசத்தை விட்டுருங்க, பேசக்கூடாத விஷயத்தை பேசாதீங்க என்று அர்த்தம். இந்த ஹதீஸ் சுப்ஹானல்லாஹ்னு மட்டும் செய்யக்கூட அர்த்தம் வச்சிடக்கூடாது. எப்போதும் திக்ரு என்பதுடைய பொருள் இறை நினைப்பிலேயே ஒரு மனிதனால இருக்க முடியுமாட்டா, இருக்க முடியும். எப்படி தெரியுமா?
சுபஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, சாத்தியம் இல்லை. ஒருத்த காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்பவுமே ரசூலா 24 மணி நேரம் சுபஹானல்லாஹ் சொல்லாம தூங்குற டயத்துல சொல்ல முடியாது. அதை விட்டுருங்க, கழிவறையில சொல்ல முடியாது. மற்ற நேரம்லாம் சுபஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு ஒருத்தர் விளங்கினாம்டா வேற வேலையே இல்லையா? வேற வேலையே கிடையாது அவருக்கு. சுபஹானல்லாஹ் சொல்றது மட்டும் தான் நல்லா படிச்சானா அப்படியே வந்துருமா இல்லையா? தப்பான புரிதல் வந்து இந்த ஹதீஸ்ல. அது ரசூலா வேற மாதிரி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நினைக்கிறது, சிந்திக்கிறது, பேசுறது, விளையாடுறது கூட விளையாட்டுத்தனமா இருக்க கூட திக்குன்னு சொல்லலாம். மனுஷன் இயல்புல அதெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, அறமான விளையாட்டு விளையாடுறாதீங்க, ஆசாபாசங்களுக்கு அளவு இருக்குது, அளவு தாண்டி போயிடாதீங்க என்பதுதான் திக்கு. ரசூலாட்ட வந்து பாருங்க, எப்போதுமே ஒரு மனிதனால திக்கு செஞ்சுக்கிட்டே நம்ம சொன்ன திக்கிறையே செய்ய முடியுமா? எப்போதுமே அப்படி இருக்கமாவே சொற்கம் நரகம், அப்படி இதே பொங்கல் சொற்கம் நரகம். ஒரு என்ன சொல்லிட்டாங்கன்னா மிண்டலா வைக்கிட்டான் நம்ம ஆள் தான் ஒருத்தன். குர்ஆனை பற்றி புரியுங்க ஹதீஸ் வசனம் வருது. வத்தஸ்மிகி ஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு ஹதீஸ் வருது, குர்ஆன் வசனம். குர்ஆனை பற்றி புரியுங்கள், பிரிந்து விடாதீர்கள். என்ன அர்த்தம் வச்சுதான் தெரியுமா? நம்ம இந்த காப்பி இருக்கிற குர்ஆன் டெக்ஸ்ட் காப்பி, இந்த காப்பிய குர்ஆன் புத்தகத்துல சீல் அச்சடிச்சிருக்கும்ல, அதை புடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுதான். ரொம்ப புத்தி போச்சு. கடையில ஆஸ்பத்திரியில கொண்டு காட்டணும். அவனை தௌஹீதுல சில ஆளுக்க இப்படி தேவையில்லாத கூட்டுத்தனமான நம்பிக்கை வந்துடும். குர்ஆனை பத்தி சொன்ன செய்தியை பத்தி பிடிக்காம அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்து கக்கூசுக்குள்ள கொண்டு போறான். குளிக்கும் போது வச்சுக்கிறான், அதுல கீஸ் பண்ணி சுத்தி உடம்புல பிட்டா போட்டு குளிக்கிறான். என்ன இந்த அளவுக்கு ஊத்தி இல்லை, குர்ஆனை பற்றி பிடிக்கிறாரு, குர்ஆன்ல வசனம் இருக்குது, இப்படி புரிஞ்ச மாதிரி வெறும் வெளி தோற்றத்தை வைத்து புரிஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. இவங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹதீஸை படிச்சுட்டு அப்படியே நினைச்சாங்க எல்லாம் திக்குறதா சுப்ஹானல்லாஹ் அதுன்னு அர்த்தம் வச்சுட்டாங்க. மனிதனால நாம சொன்ன திக்குற கூட அப்படி இருக்க இயலாது தானே. அதனால இஸ்லாம் சொல்ற கடைசி மார்க்கம், பேசுறது திக்குரு, போப்பாங்க தூங்குறது திக்குருவா, சிரிக்கிறது திக்குரு, புரிஞ்சா திக்குரு, நின்று அல்லா காண்டி செஞ்சு அப்படி ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லா காண்டி செஞ்சு அப்படி திக்குறாரு. சிரிக்கிறது எங்கேயாவது திக்குன்னு சொல்ல முடியும் வேற மார்க்கத்துல? இஸ்லாத்துல மட்டும் எப்படி சிரிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. ஏழை சிரிக்க கூடாது, ஒரு கேள்வி பண்ணி அவர் மனம் புண்படும் மாதிரி சிரிக்க கூடாது. நான் ஒரு ஆளை கேள்வி பண்றேன், அவர் என்னை கேள்வி பண்றாருன்னா ரெண்டு பேருக்கு மனம் புண்படுறதுன்னா நல்ல கேள்வி பண்ணி சிரிக்க வேண்டியதான். அது கூடுமானத்துக்கு உண்டாயிரும். திக்கிற்கு கூட கேள்வி பண்றது கூட இஸ்லாம் ஒரு அளவு பட்ட பேர் சொல்லக்கூடாது. சொல்றது ஒத்துக்கிட்டாரு சொல்றாரு, மனசு அவர் என்னைய பட்ட பேர் சொல்றாரு, நான் அவர் பட்ட பேர் சொல்றா நல்லா. ஆனா ஆபாசமா இருக்கக்கூடாது, அற்பத்தனமான ஆபாசம். சாதாரண சொற்களை கொண்டு வந்து சொல்றோம், அதனால ஒண்ணும் இல்லை, அவருக்கு வருத்தப்படல, அந்த பட்டப்பேர் வைங்க. பட்டப்பேர் வைக்கிறது எப்ப தப்புண்டா, அவர் மனம் புண்பட்டாலும் தப்பு. இல்லாட்டா ரெசுலா வச்சிருக்காங்க, திமார் ஒரு சகாபிக்கு பேர் கழுதைன்னு வச்சிருக்காங்க. சிரிப்பூட்ட சகாபி, ஒரு ஆள் சகாபி எப்போ சிரிப்பூட்டு வரான். சிரிப்பூட்டுறதுக்குன்னே ஒரு ஆளை வச்சிருக்காங்கன்னா ஹராம் டைம் வச்சிருப்பாங்க ரசூலா. சிரிக்கிறது மார்க்கத்துல சுண்ணத்து தான், தப்புனா கிடையாது. இதெல்லாம் திக்ருன்னு இஸ்லாம் சொல்லுது. நீங்க சுப்ஹானல்லாஹ் மட்டும் அப்ப பாருங்க, எல்லா நேரத்திலையும் திக்ருல இருக்க எப்படி முடியும்னா, இதெல்லாம் நம்ம ஆசாபாசங்கள் கூட திக்ருன்னு வச்சாட்டா அந்த அர்த்தம் வருது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பாருங்க, 5305 எங்க இருக்குன்னா சஹீஹ் முஸ்லிம் 5305 306 ஹந்தலா அப்படின்னு ஒரு சஹாபி, முக்கியமான சஹாபி. இவர் என்ன செய்யறாரு கேட்டா, அபூபக்கரை சந்திக்க வராரு. இவர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வஹி எழுத்தாளர்னு ஒரு ஆள். வகானமின் குத்தாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு காத்திபில் வஹி இருப்பாங்கல்ல, எழுதுவாங்கல்ல, அதுல ஒரு ஆளு ஸைத் இப்னு சாபித் மாதிரி ஹந்தலா ஒரு ஆள். இவர் என்ன செய்யறாருன்னா அபூபக்கரை சந்திக்க வராரு. அபூபக்கர் சந்திச்ச உடனே அப்ப அபூபக்கர் கேட்டாரு, எப்படி இருக்கு ஹந்தலா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, குல்து நாப்பக்கம் ஹந்தலா, ஹந்தலா நாசமாயிட்டான், நயவஞ்சகன் ஆயிட்டான். அவரே சொல்றாரு, பேரை சொல்லி ஹந்தலா நாசமாயிட்டான் அப்படின்னு. இவர் சொல்றாரு, கால சுப்ஹானல்லாஹ் மாத்தக்குல், நீ சொல்றது வந்து அல்லாஹ் பரிசுத்தமானவன். அது எப்படி ஒரு மூமின் நயவஞ்சகன் அவன் ஆக மாட்டான்? அப்படிலாம் கிடையாது, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் அவனை பரிசுத்தப்படுத்தட்டும் அப்படின்னு அபூபக்கர் சொல்லிட்டு, என்ன ஹந்தலா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, பிரச்சனையை நம்ம டீல் பண்ணுவோம். அவர் சொல்றாரு, நக்குனு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுதக்கிருனா பின்னாரி வல் ஜன்னah, நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில நாம இருக்கும்போது சொர்க்க நரகத்தை பத்தி சொன்னா அப்படியே புல் அரிச்சு போகுது. புல் அரைச்சிருது, முடியெல்லாம் தூக்கிறது. ஹத்தா கண்ணா ராயி, நாம கண்ணுக்கு கண்ணா சொர்க்க நரகத்தை பாக்குற மாதிரியே இருக்குது ஃபீலிங் ரசூலா சபையில. ஆனா ரசூலா விட்டு வெளியே வந்துட்டோம்டா, நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளோட இருந்து உலக விஷயங்களை ஈடுபட்டோம்டா, இப்ப நசீனா கசீரன், ரசூலா சொல்ல சொர்க்க நரகம் முக்காசி மறந்து போயிருக்கு. ஏராளமான செய்தி மண்டையில இல்ல.
நம்ம உலகத்துக்கு வியாபாரத்துல வரும்போது வியாபாரத்துக்குள்ள போயிருக்கோம், சொற்கள் யோசனை வரமாட்டுக்க, கொண்டாட்டிகளோட சந்தோஷமா கொஞ்சம் மகிழ்ந்துகிட்டு இருக்கும்போது சொற்கள் ஞாபகம் வரமாட்டுக்க, ஏன் இப்படி அப்படி நயவஞ்சம் தானே. ருசுலாட்டு இருக்கும் போது ஹை பீச்ல போறது ஈமான், ருசுலாவுடைய சபை விட்டு வெளியே வந்தா லோடு போயிருது. இது என்ன ஈமான், நல்ல ஈமானா இல்லையா? இவர் அபூபக்கர் பார்க்கறாரு, ஆமா எனக்கு அப்படிதான் இருக்கு. அவரு சொல்ல வந்தாரு, அபூபக்கர் சொல்றாரு, நீங்க பார்த்தா எனக்கு இருக்குது, கரெக்டா தான் நீ சொல்ற, ஆனா நயவஞ்சகம் சொல்லல, ஏதோ ப்ராப்ளம் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அபூபக்கர் இவருக்கு அதே பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறான்னு கேட்டா, கரெக்டா சொல்லிட்டியாப்பா நீ, நம்ம ரெண்டு ஒரு ருசுலாட்டத்துக்கு விளக்கத்தை கேட்டே ஆகும், வா வண்டியை கட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒரு ருசுலாட்ட போறாங்க. ருசுலாட்ட போனா இவர் முந்திக்கிறாரு, கொஞ்சம் சுட்டி போனா யார ஹந்தலா. அவர் சொல்றாரு, ருசுலாட்ட நுழைஞ்ச உடனே சொல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நான் அதிசயம் இல்லை. சொல்லிட்டு சொல்றாரு, யார சொல்லா ஹந்தலா நாசமாயிட்டான், நயவஞ்சனா மாறிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ருசுலா அலட்டிக்கிற மாட்டாங்க, எதையுமே உமா தாக் என்னப்பா சொல்ற, என்ன நயவஞ்சமாயிட்ட, என்ன நயவஞ்சமாயிட்ட சொல்லி, என்ன நயவஞ்சமாயிட்ட அப்படின்னு ருசுலா கேட்கறாங்க. அவங்க அவர் சொல்றாரு, யார சொல்ல உங்க கூட இருந்தா நீங்க சொர்க்க நரகத்தை பத்தி சொல்லும் போது அப்படி கண்ணால பாக்குற மாதிரியே இருக்குது, ஆனா உங்களை விட்டு வேற இடத்துக்கு நாங்க அப்படி போயிட்டோம்னா சுவாஜ உல்லாத ஆட்டி நசீனா கபீரன், உங்களுடைய மனைவி மக்களோடு உலக விஷயங்கள்ல யதார்த்தமா நாங்க வாழ்கிற பொழுது எல்லாத்தையும் மறந்துடுற உபதேசங்களை எல்லாம், சொர்க்க நரக உபதேசங்களை எல்லாம், இது நயவஞ்சகம் தானே அப்படின்னு ருசுலாட்ட கேட்கும்போது ருசுலா சொல்றாங்க, வல்லது நப்சி வேதி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவர்கள் சத்தியமாக, இன்னும் ததுமுன மாத்த கூன இந்தி وفي الذكر تسافحتم الملائكه على فرشكم وفي طرقكم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக என்கிட்ட சபையில இருக்கும்போது என்ன நிலையில் இருக்கிறீரோ அதே நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால், இறை நினைப்பிலே தொடர்ச்சியாக இருப்பீர்களானால், ரெண்டு விஷயம் சொல்றாங்க, என் சபையில இருக்க மாதிரி இருந்தாலும் திக்ர்ல இருந்தா, திக்ர்ல சுப்ஹானல்லாஹ்னு அர்த்தம் வச்சிருக்க அந்த இடத்துல அர்த்தம் சொல்ல வரோம், திக்ர்ல இருந்தாலும் உங்களுடைய படுக்கையிலையும் நீங்கள் செல்லும் பாதைகளில் எல்லாம் மலக்குமார்கள் உங்களுக்கு போர்த்துகிறார்கள், வெக்கைகளை கொண்டு போர்த்துகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா பெரிய ஈமான். இதை ரசூலா சொல்லிட்டு, வலாக்கினியா ஹந்தலா சாத்தன் வசாத்தன் ஃபராத்தன் மர்வாத், வாழ்க்கைன்னா அப்படி இப்படிதான் இருக்கும், ஒரே திக்கிலே இருக்க முடியுமா ரசூலா சொல்லிட்டு, மனித இயல்புன்னா அப்படிதான் இருக்கும், அதுக்காண்டி நீ திக்ர்ல இல்ல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நாங்க ரசூலா அழகா சொல்லிட்டாங்க, திக்ர்ல இருக்கணும் சொல்லிட்டு, திக்ர்ல அப்பவும் என்ன வராது, 24 மணி சுப்ஹானல்லாஹ் சொல்லணும் தான், வேற வேலை இல்லையான்னு. இந்த இடத்துல ரசூலா சொல்றாங்க, உலகம்னா மனித இயல்புன்னா அப்படியா, அப்ப அதுவும் திக்ருதாங்க. கொண்டாட்டி பிள்ளையோட நேரத்தை ஒதுக்குறதும், உலக விஷயங்களை நண்பர்களோட பேசுறதும், கொஞ்சம் ஆசாபாசங்களை ஈடுபடும், இதுவும் திக்ருதான்னு ரசூலா சொல்றாங்க. அதுதான் மார்க்கம் சொல்லுது, இப்படிதான் இருக்கும் உலகம், அதுதான் நயவஞ்சகம் சொல்லாத என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா உபதேசம் பண்றாங்க. இது என்ன அர்த்தம், சுப்ஹானல்லாஹ் அர்த்தம் வைக்கிற ஹதீஸ்க்கு இவங்க சொல்ற மாதிரி அர்த்தம் வைக்கிறாருந்தா 24 மணி நேரம் திக்ருலே இருக்க முடியுமா? சோம்பரத்துல வந்துடும், சைத்தான் பார்ப்போம், என்னடா சைத்தான் ரொம்ப சீக்கிரம் வெளியே எடுத்துவான், சரி இது ஆட்டோமேட்டிக்கா வழிகிட்டு போயிட்டு இருக்கு, நம்ம நல்லா இருக்கும், இன்னொரு ஆல்ரெடி 24 மணி திக்கு முடிவு எடுத்துட்டாங்க, இவனை போய் நம்ம கிடைக்கணும், அவனுக்கு கிட்டு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சைத்தான் லேட்டாக்க கூடாது காரியத்தை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அர்த்தம் இல்லை. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற அர்த்தத்துக்கு ஹதீஸ்ல வச்சேனால் ரசூலா சொன்ன பதிலுக்கு சம்பந்தம் இல்லாம நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷன் இருப்பான், ரசூலாட்ட இருக்கிற மாதிரியே எல்லா இடத்துல இருக்க முடியுமா? அப்படி இருக்க இயலாது என்பதுதான் இயல்பு. இந்த இயல்பையே திக்ராக்கிடுச்சு இஸ்லாம். அதனாலதான் ரசூலா மனைவிமார்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு ஹெல்ப் பண்றது திக்ரு தான். ஒரு மனைவி வாயும் ஒரு உணவை ஊட்டுவதும் அன்பும் காதலும் திக்ரு இஸ்லாத்துல. உலகத்துல எங்கேயாவது சொல்லுமா? நம்ம தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றது கூட திக்ருன்னு சொன்ன மார்க்கம். ஹலாலா செய்யுங்க, சப்ஜெக்ட் என்ன ஹலால், அவ்வளவுதான். ஹலால்னா திக்ரு முடிஞ்சு வச்சு. அப்ப இப்படி அர்த்தங்களை இந்த செய்திகள் தான் நமக்கு சொல்லுது. இந்த ரசூலா சொல்றாங்க, தங்க வெள்ளி செலவு செய்யறதை விட ஜிகாது செய்வது இது வார்த்தை திக்கு. வார்த்தை திக்கு நிறைய சிறப்பு தனித்தனியா இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே வார்த்தை திக்குன்னு அர்த்தத்துக்கு எல்லா அதிசயம் அதுக்கு சிந்திக்கிறது தான் இந்த செய்தியெல்லாம் சொல்றோம். இது எங்க திருமதியில 3193, அது மாதிரி முஸ்லிம் அகமது இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ரசூலா கேட்கிறாங்க, அலாவு நபியுக்கும் பிகைரி அமாலிக்கும், நீங்க செய்யக்கூடிய அமல்கள்லயே சிறந்த அமல்களை உங்களுக்கு சொல்லட்டுமா
இந்த மலிக்குக்கும் உங்களுடைய அரசனிடத்திலே மலிக்கிடத்திலே அல்லாவிடத்திலே உங்களை மிகவும் பரிசுத்தப்படுத்துகிற ஒரு அமலை சொல்லட்டுமா? தரஜாத்திக்கும் உங்களுடைய கண்ணியத்தை, தரஜத்தை, படித்தரங்களை, அந்தஸ்தை அல்லாவிடத்தில் உழைத்து வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? தங்கம் வெள்ளிகளை செலவு செய்வதை விடவும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? 5 என்ன சொல்றாங்க? அதுவுக்கும் தன்னுரிவு ஆணாக்கவும் எதிரிவு ஆணாக்கவும் சொல்றாங்க. போர்க்களத்தில் நின்று எதிரிகள் உங்களுடைய கருத்துக்களை பதம் பார்க்கவும் நீங்கள் எதிரிகளுடைய கருத்தையும் பதம் பார்க்கிறீர்கள் ஜிகாத், அதை விட சிறந்த ஒன்று சொல்லட்டுமா? ஜிகாதை விட சிறந்ததான். நட்டுகளுக்கு அவர் செய்தி ரசூலா இதை சொல்றாங்க, நீங்க செய்யக்கூடிய செயல் சிறந்தது, அல்லாஹ்விடத்திலே, அரசனிடத்திலே, மலிக்கிடத்திலே மிக தூய்மையானது, நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் மிக உயர்த்தி வைக்கக்கூடியது. தங்க வெள்ளியை செலவழிக்கிறதோட பெருசு அல்லாஹ்வின் பாதையில் அடிபட்டு மிதிப்பட்டு சாவு ஜிகாது செய்யறவன் அதை விட சிறந்தது. அதை சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. சகாபாக்கள் நட்டு கணக்க உருவாங்கள, காலம் போலா சீக்கிரம் சொல்லுங்க, அதுக்கு எதிர்பார்த்துட்டு அட்டென்ஷன் பாருங்க, எல்லாத்தையும் கவனத்தை ஈர்க்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க, திக்ருல்லாஹி தஆலா உயர்ந்தவனாக அல்லாஹ்வை நினைப்பதாகும். இந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ்வுக்கு அர்த்தம் வருதுங்க. இது நேரடியாவே சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் வருது, அல்லாஹ் அக்பர் வருது, ரசூல் அதை பத்தி சிறப்புன்னா தனியா சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்கல்ல, இந்த அன்சாரி தோழர்கள்லாம் வந்து ஹஜ் உம்ரா போவாங்க, ஜக்காத் கொடுப்பாங்க. முஹாஜிரின் தோழர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, யார் ரசூலல்லாஹ் உங்கள்கிட்ட வந்து நாங்களும் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, ஆனா அவங்க அடிமையை விடுதலை பண்றாங்க, எங்களுக்கு துட்டு இல்லை, துட்டு இருந்தாதான் அடிமையை விடுதலை பண்ண முடியும். அவங்க உம்ரா ஆட்சி செய்யறாங்க, எங்களுக்கு உம்ரா ஆட்சி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் வேணும், தான தர்மங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. உள்ளூரா இருந்தா உம்ராட்சி செஞ்சிடலாம், மதினாவுல இருந்து மக்காவுக்கு போகணும், வாகனம் தேவைப்படுது, சாப்பாட்டுக்கு தேவைப்படுது, போற நாட்களுக்கு பொருளாதாரம் வேணுமே, இதெல்லாம் இல்லையே. அப்போ நாங்க நன்மையை பின்பற்றிட்டோமே, அதுக்கு ஈக்குவலா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க கேட்கிறாங்க. சரி அப்படியா, ஓகே, அதையோட ஈக்குவலா சூப்பரா சொல்லுவோம், அதோட பெருசா சொல்லிடுவோம். அதை நீங்க சொன்னீங்கன்னால் இந்த உம்மத்திலேயே உங்களுக்கு முந்தியும் பிந்தியும் தரஞ்சா அவங்க நன்மை அடைய இயலாது. இதையும் உங்களை மாதிரி அவங்க செஞ்சு வேற நன்மைகளை, நீங்க சொன்ன நன்மைகளை எல்லாம் செஞ்சா கூட வருவாங்களே தவிர, தராசுல மீசான் தராசு அளவிடும் போது இல்லாட்ட நீங்க தான் ஃபர்ஸ்ட், வேற எதை செஞ்சாலும் எனக்கு நிகழ்வு கிடையாது. அது என்னன்னு கேட்கும்போது சொல்றாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்றோம்ல, இந்த தடவை சொல்றாங்க. இப்ப இந்த முஹாஜிரின் தோழர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்ல ஆரம்பிச்சா இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்சாரி தோழர்கள் வருவாங்க, துவா செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அவராதுகளை சொல்லுவாங்க, போயிடுவாங்க. புதுசா புதுசு புதுசுங்கிறாங்களா, என்னடா பிரச்சனை, சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க, எல்லாரும் கையை வச்சுக்கிட்டு. இதை பார்த்தோன்னே அன்சாரி தோழர் சொல்லுவாங்க, இன்னும் திடீர்னு புதுசா ஒண்ணு இருக்க, யார் சொன்னா இதை கேட்பாங்களா இல்லையா, நம்மளே கேட்க மாட்டாங்களா, கேட்டோம். நாம இந்த மாதிரி நாங்க போனோம், கம்ப்ளைண்ட் பண்ணோம், எங்களுக்கு ஈக்குவல் பண்ண தந்திருக்காங்க, அப்படியா, அப்ப நாங்களும் சொல்லலாம், இன்னும் சொல்லலாம், மறைக்கவும் முடியாது இஸ்லாத்துல. இவங்க என்ன செய்றாங்க, அவெல்லாம் குறிப்பா மொத்தமா உட்காந்து செய்யுது. இப்ப இவங்களுக்கு திரும்ப அந்த ஈக்குவல் கிடையாது, உம்ரா செய்ய முடியாது, அஜி செய்ய முடியாது, விடுதலை பண்ண முடியாது, அடிமே திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, யார சொல்லா இவங்களுக்குள்ள காப்பி வச்சுட்டாங்க, இவங்க புதுசா வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட திரும்ப போய் கேட்கறாங்க. புதுசு புதுசா நம்ம உருவாக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் தெளிவாடுறாங்க, எப்ப வழி வந்தாதான் சொல்லணும், நானா ஒண்ணு சொல்ல முடியாது. தாலிக்கு பொதுவாக யூத்தி மையஷா, இந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ் தான் நாடிய அருள், அவன் யாருக்கு நாடுறானோ அவனுக்கு தான் கொடுப்பான். வச்சுக்காத, நீங்க அல்லாட்ட கேளுங்க, இது இவ்வளவுதான் கணக்கு என்று முடிக்கிறாங்க. இப்போ சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பெரிய தரஜா சொல்றாங்க. இந்த செய்தியும் அது சொல்லுது, திக்ருல்லாஹ். அப்ப அது பொருந்தும் தானே, இந்த செய்தியோட கணக்கிடும் போது ரெண்டு ஒரே செய்தி தான் சொல்லுது. ஆனா இது வெறுமனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் அர்த்தம் வச்சீங்கன்னா, ஒருத்தர் தௌஹீத் இல்லை, மார்க்கத்தின் எந்த அளவுகளும் இல்லை, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னை எப்படி சொர்க்கத்துல விட்டு இந்த ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காரு, அந்த ஹதீஸ்ல இருக்கு, நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஏன்? ஃபர்ஸ்ட் திக்ரு அஃலல் திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வே புரியாம சுப்ஹானல்லாஹ் எப்படி கூலி கொடுப்பான்? கேள்வி வரும்ல, பேசிக்கான கேள்வி வரும். அல்ஹம்துலில்லாஹ் எப்படி கூலி, சும்மா வெறும் சொல்லா எப்படி கூலி எடுக்க முடியும்? கொடுக்க ஏலாண்டுவாங்க. அப்ப என்ன நடக்கும்? உலகத்துல ஏதாவது நன்மை நடக்கும், அவ்வளவு. சொர்க்கத்துக்கு உங்களை தூக்குறதா இருந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபர்ஸ்ட். அப்ப சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டாவது, நெக்ஸ்ட் அஸ்மாவுல் ஹுஸ்னா தான், அதுல மாற்று கருத்து இல்ல. அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய கருத்தை புரியறதுக்கு சொர்க்கமா, சொல்றதுக்கு சொர்க்கமாண்டா
திக்ருங்கிறது ஒரு சிந்தனை தான். லா இலாஹ இல்லல்லாஹ் சிந்தனை தானே. சிந்தனை தெளிவில்லாமல் நீங்க வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி எந்த நன்மை வராது என்று முதல்ல நம்ம படிச்சதுனால இந்த திக்ருல்லாஹ்க்கு என்ன அர்த்தம் வச்சிடக்கூடாது, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம் வச்சுன்னா பெரிய கைசேதமாயிரும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த செய்தியை பெருமானா நமக்கு. அப்ப அந்த அந்த நாட்டை சொன்னதும் ரசூலுல்லாஹ் அந்த அன்சாரி முஹாஜிர்களுக்கு சொன்னதும் இங்க சொன்னதும் ஒரே செய்தி. அது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்வை குறிக்கும். அது மட்டுமே திக்ர் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்களானால் பிழையான கருத்தாயிரும் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறோம். அதே மாதிரி திக்ர் சொல்லாதவனை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது நரகம்னு சொல்லலாம். அதான் பிரச்சனை இருக்கும். சுப்ஹானல்லாஹ் சொல்லாட்டா நரகமா கேள்வி அங்கதான் வருதுங்கிற நமக்கு பிரச்சனை. சும்மா சாதாரண சுப்ஹானல்லாஹ் சொல்லாட்டா நன்மை விட்டான்னு சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ் சொல்லல அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல நன்மை விட்டான்னு. ஆனா அல்லாஹ் சொல்றா திக்ரை விட்டா நரகம்மா, காசிரும் நரகவாசிங்கிறான், நஷ்டவாளிங்கிறான், உள்ள கடுமையானவங்கிறான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறது? வெறும் சுப்ஹானல்லாஹ் அர்த்தம் வச்சா இஸ்லாத்துடைய அடிப்படையை குறையிற மாதிரி ஏதோ வந்து தப்பாவே சொல்லி கொடுத்தோம்னு இந்த வசனங்களை நம்ம சிந்திக்க தோணுது. இது எங்க இருக்கு? 39:22 சூரத்து ஜுமர்ல அல்லாஹ் சொல்ற ரொம்ப ஃபேமஸான வசனம் எல்லாருக்கும் தெரியும். அப்பமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், யாருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை யாருடைய அப்பமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், எவருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறானோ அல்லாஹ் அவரை தன்னுடைய ஒளியிலே தன் வெச்சகனின் ஒளியிலே வைக்கின்றான், அவர் இருக்கின்றார். அல்லாவை நினைவு கூறுவதை மட்டும் எவருடைய உள்ளங்கள் கடுத்து விட்டனவோ, கடுகடுப்பாய் விட்டனோ, காய்ந்து விட்டதோ, காசியத்துக்கு காய்ந்த உள்ளம் அவைகளுக்கு கேடுதான். உலாய்க்கு வராது முபீன், அவர்கள் தெளிவான வழிகாட்டிலே இருக்கிறார்கள். திக்ரு இல்லாத உள்ளம் தெளிவான வழிகேடுங்கிறான். தெளிவா வராத முபீன்ட்டான். அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லாத வழிகேடனா? கேள்வி என்னன்னா சுப்ஹானல்லாஹ் மறுத்தவ வழிகேட, சுப்ஹானல்லாஹ் கிடையாது அப்படியே வழிகேட தெரியும். ஏன் அஸ்மாவுல் ஹுஸ்னால 1 விட்டாலும் சரி 99 விட்டாலும் சரி கேடுதான். ஏன் காசியத்துக்குழு வராலி முபீன். அப்ப அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சொல்லாதனால ஒருத்தன் வழிகேடு கூடாது. தொழுகை ஒருத்தன் தொழாத ஒரு முஸ்லிம்கிட்ட கேட்கறீங்க, இப்ப தொழ மாட்டேங்க நோம்பலையா தொழுப்பா தொழுவாய் சும்முல இருந்து வந்துடுறேன் அடுத்த வாசம் பாப்பா ஏதாவது சொன்னோம்னா தொழுகை மறுக்கல, பலகீனமான உள்ளம். தொழுகை கிடையாதுல்ல, என்ன தொழுகை பெரியா அப்படின்னோம்னா மண் கப்புறம் சலாத்தன ஒரு அதிசயம். எவன் தொழுகை மறுத்தானோ விட்டவன் வந்து அவன் கொஞ்சம் பலகீனமானவன். தொழுகை இல்லைன்னு மறுத்தான்னா காஃபின்னு வரும். அந்த வசனத்துக்கு அப்படி மொழி இருக்கலாம்ல. நேரடியா வேற வழக்கம் சொல்லிட்டோம். நிரந்தரமான காப்பி கிடையாது. விட்டவன் இல்லைன்னு சொன்னோம் காப்பி. சக்காத்தா இல்லைங்கிறான், ஜிகாது செய்யணுங்கிறார் அபூபக்கர். ஏன் குஃப்ர்? அது சக்காத்தா இல்லைன்னா குஃப்ர். நல்லா புரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ் இல்லைன்னா நம்ம காப்பியா கேட்போம். இதை யாருக்கும் சொல்ல அதிகாரம் கிடையாது. ஆனா வெறும் சுப்ஹானல்லாஹ் மட்டும் சொல்லிட்டு அவன் முஸ்லிம் மூமின்னு சொல்லல. சுப்ஹானல்லாஹ் விளங்கும். எவர்கள் இறைவனை நினைவு கூறவில்லையோ அவங்க உள்ளம் கடுமையாகி விட்டது, காய்ந்து விட்டது. நலாலி முபீன் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் சொன்னதுனால ஒருத்த வழிகேடு அப்படின்னு சொல்ல முடியாது. இஸ்லாத்துல அப்படி தீர்வு கொடுக்க முடியுமா? மொத்தம் கொடுக்க. அப்ப அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்வது சுப்ஹானல்லாஹ் கூட என்ன, அவன் உயிரோடு இருப்பவன், மரணத்தை கொண்டு அவனை பலகீனப்படுத்த இயலாது. மரணத்திலிருந்து தூய்மையானவன், அவன் இளமையானவன், முதுமையிலிருந்து தூய்மையானவன், அவன் உணவிலிருந்து தூய்மையானவன், மனைவி மக்கள் என்ற ஆசாபாசங்களிலிருந்து தூய்மையானவன், அவனுக்கு ஈடு இணையே இல்லாதவன், பெற்றோர் என்ற அசுத்தத்திலிருந்து தூய்மையானவன், பிள்ளைகள் என்ற அசுத்தத்தில் அப்படிதான் அர்த்தம். அங்க குறைகள் இருந்து தூய்மையான சுகாதார அர்த்தம். அல்லாஹ் மாதிரி வேற ஒருத்தர் வருத்தம் கிடையாது. இப்படின்னா இதை நம்பிட்டான்னா அவன் சொல்லாட்டாலும் சொல்ல போயிடுவான். சுப்ஹானல்லாஹ் சொல்லல, ஆனா நம்பிட்டான். சுப்ஹானல்லாஹ் தெளிவா புரிஞ்சிருக்கான், இணை வைக்க கூடாது சுப்ஹானல்லாஹ்வுக்கு அப்படின்னா ஒரு சொல்றோம். இவன் உள்ள காயல, ஈரமா இருக்குன்னு இருக்கும். அவன் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை தான் இந்த வசனம் சொல்லுது. சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேண்டா அவன் தெளிவான வழிகேடன் என்று இந்த வசனத்துல மொழிபெயர்க்க இயலாது. அப்ப இந்த வசனத்தினுடைய திக்ர் செய்யாத உள்ளங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். திக்ர் என்பது வெறும் சொல்வது மட்டும் அல்ல, உள்ளம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. உள்ளத்தை தான் அல்லாஹ் சொல்றான் வழிகேடான உள்ளம். அதே மாதிரி சுப்ஹானல்லாஹ் சொல்லாதவன் வழிகேடனா என்று இந்த வசனம் நமக்கு கேட்குது. வழிகேடனா யாருனாலும் கேளுங்க, இந்த தப்லீக் குரூப்பே கூட கேளுங்க. அது யாரெல்லாம் இந்த தரிக்கா கூட்டங்கள்ல சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாட்ட காபிரான்னு கேளுங்க, இல்லைன்றுவான். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்ற அர்த்தம் இல்லைன்னு வசனம் சொல்லுது. இன்னும் பாருங்க, அப்போ சுப்ஹானல்லாஹ் மறுக்கல, அது இருக்குது. ஆனா இது என்ன அர்த்தம்? சுப்ஹானல்லாஹ் கூட என்னது தௌஹீத் என்ன அர்த்தம் பேசுது. அதே மாதிரி இன்னொரு வசனம் எல்லாம் சொல்றான், சுப்ஹானல்லாஹ் பொண்டாட்டிகளை தடுக்குங்கிறான். எந்த பொண்டாட்டி சுப்ஹானல்லாஹ் சொல்றத தடுத்துச்சு? நான் சுப்ஹானல்லாஹ் சொல்றேன், பொண்டாட்டி சுப்ஹானல்லாஹ் சொல்லாத, சுப்ஹானல்லாஹ் சொல்லு,
இப்ப பார்த்தாலும் சொன்னாலும் அடிமா அது இல்லட்டு மாட்டோம். சும்மா சொன்னாலும் கை பிடிச்சிருக்கு, பொண்டாடி கை பிடிச்சிருக்கு, பிள்ளைகளை கை பிடிச்சிருக்கு. சரி, பொண்டாட்டி பிள்ளைய கை பிடிச்சிருக்கு வைக்கலாம். வியாபாரம் கை பிடிச்சிருக்குமா? நான் பாக்குற வியாபாரம் சும்மா இல்ல சொல்லாலும் இருக்குமா? அது வியாபாரத்துக்கு அறிவா இருக்குது. வியாபாரத்தை செய்யறவங்களுக்கு தான் அறிவு இருக்கு. வியாபாரம்ங்கிற மெட்டீரியலுக்கு அறிவு இருக்கா? தடுக்காதுங்கிறான் வியாபாரம். அப்ப நல்லா புரிஞ்சுட்டு நீங்க அர்த்தம் வைக்கிறது, இங்க அர்த்தம் குர்ஆனை என்ன சிந்திச்சாங்கன்னு பெரிய பெரிய ஆரம்பிச்சாங்க. எப்படி குர்ஆனுக்கு அர்த்தம் வைக்கணும்னே தெரியல. அல்லாஹ் சொல்ல யாருகளது நாம் நம்பிக்கையாளர்களே, லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் அவ்லாவுக்கும் திக்ரில்லா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு திசை திருப்ப வேண்டாம். செல்வம் எப்படி உங்களை திசை திருப்பும்? ஒரு 500 ரூபாய் நோட்டை 10 கிட்ட வச்சிருக்கேன். தாகா நீ அந்த பக்கம் போவாங்க, இந்த பக்கம் போவா அப்படின்னு அந்த நோட்டு பேசுமா என்கிட்ட? என்ன அர்த்தம் தெரியாது. வீடு கூப்பிட்டு தாவா நீ இந்த கிழக்கு போற மேக்கனிக்கு போப்பா, கிபிலா இங்க இருக்கு அப்படின்னு வீடு பேசுமா? அப்படியே அர்த்தம் இருக்கு. இதனால எந்த கிழக்கு அப்படி அர்த்தம் பண்ணா செல்வம் உங்களை வழி எடுக்கணும்னு அர்த்தம் தெரியுமா? ஹலால் கராம் பேணாம் நீங்க தவறான கூட்டுக்கு போறீங்க. காசு பணத்துக்காக நீ திக்கிற விட்டுட்டே இல்லை, அந்த அர்த்தம் வைக்கணுமா? பிள்ளைகள் வேணா உங்களுக்கு இருக்கலாம், தப்பான கூட்டுல உங்களுக்கு காட்டிடலாம். படிச்சவனா இருப்போம், நம்ம படிக்காம இருப்போம், தப்பான வழிகாட்ட வாய்ப்பு இருக்கும். உயிர் இருக்குது, உடல் இருக்குது, பேசுறதுக்கு வாய் இருக்குது, ஏதாவது சொல்லிடலாம். காசு பணத்துக்கு செல்வத்துக்கு வீட்டுக்கு வாங்கியிருக்கா அந்த அர்த்தம் வைக்க முடியுமா? மெட்டீரியலுக்கு பேசுவோம் நம்மள்கிட்ட சித்தாந்தத்தை. அப்ப உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இறை நினைப்பை விட்டு உங்களை திசை திருப்ப வேண்டாம். குர்ஆன் பேசுது. இன்னும் இடத்துல அல்லாஹ் முத்தகாத்து ஹத்தா ஜுருதுல் மகாபிர், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டுங்கிற பேராசை மன்னரையை சந்திக்கிற வரைக்கும் உங்களை பாராமுகமாக்கி விட்டது. எதை விட்டு? அல்லாஹ் நினைப்பை விட்டு அர்த்தம். இந்த வசனம் சொல்லுது ஒமையப்பல் தானிக்கு. இதுக்கப்புறம் தான் பிபிஏ இருக்கு இந்த வசனத்துல. இதற்கு பிறகு யார் அதை செய்றீங்களோ உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் செல்வங்களும் உங்களை அல்லாஹ்வின் நினைவுக்கு தடுத்தால் நஷ்டவாளிகள் அவர்கள். ஹாசிர் வார்த்தை குர்ஆனை தேடி பாருங்க, எங்க இருக்கால் நஷ்டம் என்றால் நரகத்துக்குரியவர். ஹாசிர் என்ற குர்ஆன் எங்கெல்லாம் இருக்கோ நரகவாசின்னு அர்த்தம். இப்போ திக்ரு சொல்லாதவன் சுப்ஹானல்லாஹ் சொல்லாத நரகவாசின்னு சொல்ல புரியலா? அந்த வசனம் அதை பத்தியே பேசலையே. உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வின் நிறைவுறுவதற்கு திசை திருப்ப வேண்டாம். அப்படின்னா மெட்டீரியல் எப்படி நம்மளை திசை திருப்போம் அப்படின்னா நம்ம சிந்தனை திசை திருப்போம். ஹலால் ஹராம் பணம் வட்டியில சம்பாதி, பொய் சொல்லி சம்பாதி, ஏமாற்றி சம்பாதினா சிந்தனையில போலான்னு அர்த்தம். திக்ரு உள்ளத்துல நடக்கலன்னு அர்த்தம். உள்ளத்துல நடக்காட்ட, அகத்துல திக்ரு நடக்காட்ட புறத்துல கேடு வரும். அப்ப அகத்து திக்கிற முதல் என்ன? அல்லாஹ் சரியா நம்புறது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்புறது, வேதத்தை நம்புறது, தூதர் மொழிகளை நம்புறது, அதன்படிதான் வாழ்க்கை அமைய வேண்டும். அதான் முகத்துக்கு. இதை நீங்க சரி பண்ணாம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்க்குள்ள போய் எந்த நன்மையும் கிடைக்குமான்னு நமக்கு தெரியல. சுப்ஹானல்லாஹ் சொன்னா நன்மை கிடைக்கும், அது அல்லாஹ் தீர்மானிக்கிறீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வச்சுதான் அது முடிவெடுக்கல. எந்த நன்மையும் செய்யல. லா இலாஹ இல்லல்லாஹ் தெளிவில் வட்டி செய்ய செல்லாதானே சொல்றோம். ஒரு இணை வைத்துக் கொண்டு வட்டி செய்ய செல்லுமா? செல்லாதானே. அப்ப முதல் எது திக்குது? உள்ளத்துல ஈமான், அக நம்பிக்கை ஈமான் சரியா இருந்தாதான் முக்கியம். அப்ப ஹாசில் என்றால் நரகவாசி என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப சுப்ஹானல்லாஹ் சொல்லாட்ட நரகவாசிங்கிற அந்த பொருளை சிந்திச்சோம் என்றால் அப்ப சரியான பொருள் என்ன? அல்லாஹ் ரசூல் சொல்லுகிற சட்டத்தை செயல்படுத்தாவிட்டாலோ மறுத்தாலோ நரகவாசி தான் என்று சட்டம் வந்து. அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்தை நீங்க மறுத்தாலோ செயல்படுத்தலாண்டாலோ நரகவாசி. கபூர்ல அந்த கேள்வியை கேட்கப்படும். எதை வச்சு குர்ஆனை படிச்ச? எல்லா கேள்விக்கும் பதில் ஈமான் தானே, அங்கேயே திக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அம்பது முஸ்லிம் தானே வாயில வரல சக்கராத் மௌத்ல, ஏன் கபூர்ல அந்த கேள்வி திரும்ப கேட்கப்படுது? சொல்லிட முடியுமா எல்லாராலையும்? அப்ப திக்ர ஒழுங்கா செஞ்சு காட்டியிருந்தா தான் அந்த கபூர்ல பதில் சொல்லையே. மன் ரப்புக்க மாதினுக்க மன் நபிக்க மன் ஹாதர் ரஜுல், எந்த கேள்வி கேட்டாலும் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கணும், நடைமுறை இருந்தாலும் சொல்லையே. என்ன திக்ருங்கிறது என்ன விளக்கம் சொல்லு. அப்படி இப்படி குர்ஆன் இன்னும் பல வசனங்கள் இதே மாதிரி வசனம். மனைவி மக்கள் சுப்ஹானல்லாஹ் தடுத்தார்களோ அல்லாஹ் கேட்கிறான். ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் திக்ரில்லாஹி. 3 விஷயத்தை சொல்றான். எந்த வியாபாரமும் எந்த பொருட்கள் வாங்கலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் திசை திருப்பாது. மூமின்களை பத்தி எல்லாம் சொல்றான். இகாமத்தி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதையும் தடுக்காது. எது? வியாபாரமோ நட்போ பேரமோ பொருட்கள் வாங்கலோ தொழுகை விட்டும் திசை திருப்பாதான். திக்கை விட்டும் திசை திருப்பாது, தொழுகை விட்டும் திசை திருப்பாது. ஜக்காத்தி, ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் திசை திருப்பாது. உள்ளங்களும் பார்வைகளும் நிலைகுத்தி நிற்கும் நாளை அந்த மூமின்கள் அஞ்சுவார்கள். மூமின்கள் யாரும் லிஸ்ட் போடுறாங்க. என்னதான்? அவர்கள் எந்த வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ திக்ரை விட்டோ தொழுகை விட்டோ ஜக்காத்தை விட்டோ தடுக்காது. திக்ரை விட்டும் தடுக்காது என்றால் என்ன அர்த்தம்? அந்த திக்ர ரெண்டே எல்லாம் சொல்லி காட்டுறான். ஜக்காத்தும் தொழுகையும் அதுவும் முக்கியமான திக்ரு தானே, முதல் திக்ரு. லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அப்புறம்
அப்ப ஈமான் முக்கிய கடமை அந்த வசனத்துல வருது. இது சூரத்து நூறுல 37. அப்ப இதையெல்லாம் நம்ம வைத்து பார்க்கும்போது திக்ரு என்கிற வார்த்தை அல்லாஹ்வோடு சேரும்போது ஒரு சுப்ஹானல்லாஹ் மட்டும் சுருக்கிடக்கூடாது. விரிவான பொருள் ஈமானை பற்றி நிறைய திக்ருங்கள் குர்ஆன் பேசுது. அதையெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு தான் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவது அர்த்தம் இருக்கு என்பதை புரிந்து கொண்டு நடக்கிற நல்ல மக்களாக திக்ரு என்பது வெறும் வார்த்தைகளை கொண்டு மட்டும் வடிவமைக்கப்பட்டு விட்டால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் எல்லாமே நாசப்படும். எந்த ஒழுங்கும் இல்லாமல் இந்த சமூகம் வளர்க்கப்பட்டு விடும். கொள்கையே இல்லாம போயிடும். இல்லாமல் இறைவன் கொள்கை என்கிற முதல் திக்கரை முன்னிறுத்தி பிறகு அடுத்தடுத்த திக்குகளை முன்னிறுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியான் புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.